ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான மேச வீட்டில் உட்காந்துருக்கார். இந்த மாதம் முழுக்குவதுமே, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30 முடியக்கூடிய காலகட்டம் வரலுமே உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இந்த சுக்கிர பகவான் வீற்றிருக்கிறார். அப்போ தன்னோட ராசிநாதன் 12ஆம் இடத்துல வீட்டிருக்கிறது விசேஷம் தானேனாக்கா இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். எல்லா கிரகங்களுக்கும் 3, 6, 8, 12ஆம் இடங்களானது மறைவு ஸ்தானங்கள் அப்படின்ற சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரனுக்கு மட்டும் 12ஆம் இடமானது மறைவு ஸ்தானங்கள் கிடையாது. அதுதான் பொன் பொருள் நகை ஆடம்பர சேர்க்கைக்கான ஒரு அமைப்புகள் அப்படின்ற சொல்லலாம். மகாலட்சுமி யோகம்னு சொல்லலான்றீங்க. அப்போ தன் ராசிநாதன் தனக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு உதயமாகிறது பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் போதாதுன்னு இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதத்தின் முதல் நாள் தமிழ் புத்தாண்டானது பிறக்க போகுது. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டுமே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பல நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகுதுங்க. அதனால் இந்த வருட காலகட்டத்தில், அதிலும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாத காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அனைத்து கிரகமுமே உங்களுக்காக காத்திருக்கிற மாதிரி விதிகள் இருக்குங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா உங்களோட ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல மகாலட்சுமி யோகத்தோடு இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். அது மட்டும் போதாதுன்னு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்கிறார். தனக்காரகனே தனஸ்தானத்தில் வீற்றிருந்தால் தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உண்டு. அடுத்தது உங்களோட ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி வர இருக்கிறார். அதாவது மீன வீட்டுக்கு செவ்வாய் வர இருக்கிறார், லாபஸ்தானத்துக்குங்க. அப்போ 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வந்தார்னா 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம். தன்னோட நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் உங்களோட கணவர் அல்லது மனைவி இவங்க மூலிமா இந்த மாத காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். நான் 11ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சூரியன், இதில் முக்கியமாக சனி சூரியனை தொட்டால் அரண்மனை யோகம் அப்படின்றீங்க. அப்போ ரிஷபராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாகவும், மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாகவும் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள், வெகு நாளாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கிறது, பெரிய பணம், கட்டுக்கட்டான பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றீங்க. சார் எப்படி சார் சொல்கிறீங்க, உழைக்காமலே பணம் கிடைச்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. வெகு நாட்களாக இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருப்பீங்க. ஒருவேளை அழியா சொத்துக்கள் ஏதாவது இருந்திருக்கும். அந்த அழிய சொத்துக்கள் ஏதாவது விற்கணும்னு வெகு நாளாக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அது இந்த நேர காலகட்டத்தில் விற்பனைக்கு வர்றதுக்கான காலகட்டம் உண்டு. தன் கணவராக இருந்தால் மனைவி மூலியமாகவும், மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாகவும் அந்த சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டு அதன் மூலியமாக லாபங்களை பெறக்கூடிய காலகட்டம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பு கொடுத்து அது நில விற்பனை மூலியமாக உங்களுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது எப்படி நிலம் விற்பனை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமானது குரு பகவானுடைய மனை. அடுத்தது 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சூரியனோட வீடுங்க. அப்போ 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 11ஆம் இடம் தொடர்பு பெற்றால் அழியா சொத்துக்கள் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்ற சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது இருந்தால் உங்களோட உடலில் கொஞ்சம் உடல் பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும், மனப்பதட்டங்கள் இருந்துகிட்ருக்கும், நாம் செய்யக்கூடிய செயல்கள் சரிதானான்ற ஒரு தயக்கம் இருந்துகிட்ருக்கும். நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம். நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களும் செய்யக்கூடிய செயல்களும் சரியானது தான் அப்படின்றத மட்டும் சிந்திச்சுட்டு செயல்படுங்க. பதட்டத்தை நீங்கள் எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அடுத்தது உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல புதனும் ராகுவும் இணைந்திருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ தொழில் ஸ்தானத்தில் புதன் ராகு இணைவு இருந்தால் முக்கியமாக ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க, பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி இந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாகுது. 11ஆம் இடத்துல சூரிய பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் இணைந்து இருக்கனால இந்த லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் வீற்றிருக்கிறது ஒரு விசேஷமான அமைப்பு. எதிராளிகளின் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க. அரசாங்கத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள்,
தொழில் மூலிமா வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள், ஒரு சொந்த தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு சொந்த தொழிலை விரிவுபடுத்தி அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னாவே, யாருக்காவது திருமணம் சம்பந்தமாக முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலங்களில் திருமண அமைப்புகள் கூடி வரதுக்கான காலகட்டம் உண்டு. வெகு நாட்களாக எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சார், எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னாக்கா, அந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராகுவுடன் தொடர்பு வருதுனால மருத்துவத்தின் மூலியமாக குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத காலகட்டம் இருக்குதுங்க. ஒருவேளை யாருக்காவது வெகு நாட்களாக நான் குழந்தையே இல்லை சார், குழந்தைக்காக நான் காத்துட்ருக்கேன், மருத்துவத்தின் நாடி தான் குழந்தை பிறக்கணும்னு சொல்கிறாங்க, ஐயுஎஃப்னு சொல்லிட்டு வைக்க சொல்கிறாங்க, வச்சா சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றத கேட்கக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்கிறீங்கனாக்கா கன்ஃபார்மாக இந்த ஏப்ரல் மாதத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதியோட ராகு சம்மந்தப்பட்டாவே டெஸ்டிவ் பேபி சம்மந்தப்பட்ட குழந்தை பேர் தான் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டமும் அதுக்கான வளர்ச்சிகளாக இருந்துகிட்ருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள். இந்த மாத காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் தமிழ் புத்தாண்டானது பிறக்க இருக்கிறனால உங்களோட சுய ஜாதகத்தையும் உங்களோட குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கு பின்னர் பயணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை தருன்றீங்க. மற்ற விதத்தில் இந்த வித்தியின் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஏப்ரல் மாதம் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், ஏப்ரல் மாதம்னா ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்லி ஏமாற்றத்துக்கு உண்டான மாதம்னு சொல்லுவோம். ஆனால் மற்ற ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் பாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, சரிங்களா? ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்க போகுது, ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது, சரிங்களா? அதுக்கு முதல்ல ஆதாரம் என்ன சார் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா மேச ராசியில் இருக்கார். அப்போ ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் மேக்சிமம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிச்சயம் வேலை செய்யாது. ஆனால் இது எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 19 நாளைக்கு தான். அதாவது சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருப்பார். 19ஆம் தேதி அன்னைக்கெல்லாம் சுக்கிரன் வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கே வந்துடுவார். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரார் அப்படின்னா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்போ மீண்டும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா அடுத்த வருஷம்தான். இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியிலே வந்து உட்காரக்கூடிய தருணம் அற்புதமான ஒரு தருணம். பொதுவாக யாராக இருந்தாலும் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னா அவர் வெளியில் இருக்கிறார், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவார். அப்படி வந்தால் அந்த அவருக்கு மேலே ஒரு அன்பு பாசம் ஒரு பற்று இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் தன் சொந்த வீட்டுக்கு வரார், அதாவது உங்கள் வீட்டுக்கே வரார். 18ஆம் தேதி நைட்டு வராரு. 19ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறார். அப்போ எனக்கு தெரிஞ்சு சுக்கிரன் வந்து உங்கள் வீட்டில் உட்காரும்போது உங்களுக்கு பொண்ணும் பொருளும் பேரும் புகழும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் போவார். ஏன்னா சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும் பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்குறவரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அதனால் சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு காலம் அற்புதமான காலம். இது மிஸ் பண்ணிங்கன்னா மீண்டும் அடுத்த வருஷம்தான், சரிங்களா? இப்படி வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அக்ஷய திதி வருது. அப்படி பார்த்தீங்கன்னா 1 கிராமாவது கோல்டு எடுத்து வீட்டில் வச்சா பொண்ணும் பொருளும் சேரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு 18ஆம் தேதி அதாவது நைட்டு உங்கள் வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி வராரு. 20ஆம் தேதி கட்டன்றது வந்து அக்ஷய திதி வருது. கரெக்டாக 2 மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கும் 19ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கும் 20ஆம் தேதி அக்ஷய தேதி வர்றதுக்கும் கரெக்டாக பாருங்கள். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி கொடுத்துருவார். காசே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கடன் வாங்கியாவது ஒரு 1 கிராமாவது எடுத்து உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள்.
நிச்சயமாக உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே கரைஞ்சே போகும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு காய்ச்ச மரம் தான் கல்லெடுபடுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாகவே இன்னைக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. இது இந்த மாதம் நல்லா இருக்குமா, இந்த மாதம் நல்லா இருக்குமா, சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு இந்த வசு வருடம் பங்குனி மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 17ஆம் தேதியோட முடிஞ்சு 18ஆம் தேதியிலிருந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரபவா வருடம் வந்து பிறக்குது. அப்போ புது வருடம் பிறக்கிறதுக்கும் சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கும் அக்ஷய திதி உங்களுக்கு வர்றதுக்கும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான எனக்கு தெரிஞ்சு ஒரு யோகம்னு தான் நான் ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? முயற்சி எடுங்க. கடன் எவ்வளவோ இருக்குது. 1 கிராம் கடன் வாங்கி ஒரு நகை வாங்கி வீட்டில் வைக்கிறதுனால நம்ம ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. ஒரு தடவை கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதிக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம். கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள். உங்கள் வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த தேதியில், அதாவதுன்றது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சு அதுக்கு வந்து வெள்ளை மலர்களால் அலங்காரம் செய்து கண்டிப்பான்றது உங்களால் முடிஞ்ச ஒரு தானம் ஒரு 3 பேர்த்துக்காவது பண்ணுங்க. சாமி கும்பிடுங்க. உங்களோட கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தீரும். அதுபோக சனி பகவான் டைரக்டாக உங்கள் ராசி பார்த்துட்டு இருக்கிறார். தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர், நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசி பார்க்குறாரு. எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது இந்த மாதம். சரிங்களா? அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு தருணத்தில் உங்கள் 2ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் வேற இப்போ வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சிட்டார். ஏப்ரல், அதாவது மார்ச் மாதம் 11ஆம் தேதி. அப்போ இந்த மாதம் குரு பகவானும் இயல்பு நிலையில் இருக்கிறார். ஒவ்வொரு கிரகத்தை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. சரிங்களா? குரு பகவானும் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. சனி பகவானும் உங்கள் ராசிக்கு பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியும் உங்கள் வீட்டுக்கு வராரு. புது வருஷமும் பிறக்குது. அக்ஷய திதி அடுத்த நாளே வருது. இந்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். சரிங்களா? அது போக புதன் பகவான் உங்களுக்கு இப்போ 10ல் இருக்கிறாரு. 10ல் இருக்கக்கூடிய புதன் 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம் இல்லையா? அப்போ புதன் 10ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா 11 தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். யோசனை தோணும். ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன போகலான்றதை மூவ் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை நினைக்கிறத நீங்கள் அது செய்கிறதுக்கு உண்டான யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். சரிங்களா? ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் 10லிருந்து 11ஆம் இடம் மீன ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிருவார். அதனால் அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக இருக்கும். தொழிலில் லைட்டாக கொஞ்சம் கண்டிப்பாக குழப்பம் இருக்கும். அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். சிந்திச்சு செயல்படுங்க. பொதுவாக நமக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு. அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நேக்க காய் நவுத்தணும். நம்ம கரெக்டாக சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா அது நம்ம எதிர்பார்க்குற காரியம் நமக்கு சக்ஸஸாகவே இருக்கும். சரிங்களா? அது போக உங்களுக்கு வந்து சூரியன் 10ல் இருக்கிறார். சூரியன் 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 17 நாள் இருப்பார். அப்போ இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட, அதாவது இந்த வருடத்தில் 17 நாள் 10ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேலே 18ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தம் சூரியன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துலேயும் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டன்றது இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு, கிரக சேர்க்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி நாம் பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், நம்ம சுய ஜாதகம் நல்லா இருக்கா. சரிங்களா? அப்போ இந்த சூரியன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்தது 12ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு 18ஆம் தேதி தான் வர்றாரு. அப்போ இந்த 17 நாட்களும் சூரியனும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். சரிங்களா? அது போக செவ்வாய் 10ல் இருக்கிறாரு. 2ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடன் சாகிறது பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். பொதுவாக ஒருத்தருக்கு செவ்வாய் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா அந்த கடன் பிரச்சனைலாம் குறைஞ்சிரும். செவ்வாய் இப்போ உங்களுக்கு 10ல் தான் இருக்குது. 2ஆம் தேதியெல்லாம் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். லாபஸ்தானத்துக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு. லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அதனால் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம், தனிச்சு ஒரு விஷயம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும்.
இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றிங்க. நாம் காண இருப்பது ரிஷபராசி. காலப்புருஷனுக்கு 2வது வச்சிருக்கோம். நம்ம பாருங்க, காலப்புருஷனுக்கு 2வது ராசியை வச்சிருக்கிற ரிஷபராசி. ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன். எல்லா செல்வமும், பொருள் செல்வத்தை முதல்ல கொடுக்கக்கூடியவன், அருட்செல்வம் நமக்கு கொடுக்கக்கூடியவன். பொருள் செல்வம் அருட்செல்வம் ரெண்டையும் கொடுக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லை, பொருள் செல்வத்துக்கு உரிய குரு உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார். 2ல் இருக்கார். நான் கொஞ்ச நாளைக்கு தானே, 2-3 மாதம் தான். நான் 2-3 மாதம் தான். அப்புறம் நீங்கள் வந்து ஜாலியாக இருப்பீங்க. அப்புறம் உங்களை விட்டு வந்துடுறாரு. இப்போ அதுக்காக புதிய தொழில். உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் மட்டும் கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு. ஃபஸ்ட்டு சாய்ஸ் கடகம், சிம்மம். ரிஷபராசிக்காரவங்களுக்கு கவனமாக இருக்கணும். நீங்கள் ரிஷபராசினா ராஜ சக்கரத்தி யோகம்னு ஐயா சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்தது தனுசு, மீனம். இது ஒரு 50% பாதிப்பை கொடுக்கும். கடகமும் சிம்மமும் 70% மேலே பாதிப்பாக கொடுக்கும். அப்போ அப்படி கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த லக்னத்துக்குரியவங்கள், அந்த லக்னாதிபதி சூரியன், உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் எந்தெந்த பாவகத்தில் இருக்கிறார், எந்தெந்த பாவகத்தன்மையோடு இயங்குகிறார், இது எல்லாத்தையும் கவனித்து தான் உங்கள் தசாபத்தியை பார்க்கணும். இதை கவனித்து தான் உங்கள் தசாபத்தியை பார்க்கணும். தசாபத்தியை பார்த்துக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஒருத்த செயல் செய்ய வேண்டும். புதிய தொழில் ஆரம்பித்தல் இப்போ ஆரம்பிங்க. உங்களுடைய ராசிக்கு இப்போதைக்கு உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுக்கு நீங்கள் ராசிக்கேற்ற தொழிலை சொல்லியா, ராசிக்கேற்ற தொழிலை சொல்ல, அப்படித்தான் நம்ம கேட்குறோம். அப்போ அந்த ராசிக்கேற்ற தொழில் என்னென்ன தொழில், அப்போ ராசிக்கேற்ற தொழில் சொல்லுங்கள் அப்படின்னு முதல்ல டெக்ஸ்டைல்ஸ் எடுங்க, ஸ்வீட் எடுங்க, நாடகம், நாட்டியம், மீடியாக்கள், பாட்டு, பண்பாடு, கலை, ஆயக்கலை, பார்த்தீங்களா, மியூசிக்கல், ஹோண்டா கம்பெனி, கார் கம்பெனி, அழகான எல்லாமே அழகு, பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும், இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு சம்மந்தப்பட்டது, கண்ணாடி சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த அதில் என்ன பேர், லேடிஸ் வச்சு நடத்துவாங்களே, அது பேர் என்னது, நம்ம சொல்லுவீங்க இல்லை, அந்த மாதிரி லேடிஸ் வச்சு அழகு, பியூட்டி பார்லர், இது பூரா ரிஷபத்தில். இந்த ஒர்க்கு பூரா ரிஷபத்தில் அடங்கும். பெண்கள் மட்டும் கவனமாக இருத்தல் வேண்டும். தசாபத்தியை பார்த்துக்கணும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக யார் வர்றா, உங்கள் யோகாதிபதி வர்றார். அதாவது 7, 8, 9, 10 யார் தெரியுமா, தர்ம கர்மாதிபதி 8ல் மறையல, தர்ம கர்மாதிபதி 6ல் மறையல. தர்ம கர்மாதிபதி உங்களுக்கு பணபரத்து போல, கேந்திரத்து போல எங்கே இருக்கார், லாபாதிபதியாக இருக்கார். உங்களுடைய ரிஷப லக்னத்துக்கு, ரிஷப ராசிக்கு சனீஸ்வரர் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறது, லாபத்தை கொடுக்குறது. அப்போ புதன் திசையில் சனி புத்தி, சனி திசையில் புதன் புத்தி, அட்லீஸ்ட் சுக்கர திசையில் புதன் புத்தி, இல்லை புதன் புத்தியில் சுக்கர புத்தி, சனி திசையில் ராகு புத்தி நல்ல வேலை செய்யும். ராகு நல்ல வேலை செய்யும் ரிஷப லக்னத்துக்கு. ரிஷபத்துக்கு, மிதுனத்துக்கு, கன்னிக்கு, துலாமுக்கு, மகரத்துக்கு, கும்பத்துக்கு, இதுக்கெல்லாம் ராகு போல் பிரவேசம். செல்வத்தை கொடுக்கும், வற்றாத ஜீவனை கொடுக்கும், வற்றாத செல்வத்தை கொடுக்கும், நட்புக்கிறவன், பயப்பட வேண்டாம். அப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு வர வேண்டும். அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்தால் தான் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தை ஒரு மிக மிக உச்சத்தொட்ட மாதமாக உங்களுக்கு அமையும். ஒரு உச்சத்தொட்ட மாதமாக அமையும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 12ல் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பீரியடு இந்த நேரம். ஏன்னா அடுத்து சனீஸ்வரன் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணிக்கோங்க. என்னென்ன தேவையாக இருக்குதோ உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ல் குரு கிடைக்கிறது மிக அபூர்வம். புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. 2ல், ஏன்னா 2க்கு உரியவன் 2ல் இருக்கும்போது என்ன ஆகும், மிக சிறப்பானதாக இருக்கு இல்லையா. அதனால் 2க்கு உரியவன் 2ல் இருக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. 1, 2, 3, 4, 5 உங்களுக்கு. அதே மாதிரி ராகு வேறு இருக்கார், ராகு நல்லது கொடுப்பார். 10ல் ராகு வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போகணும், அப்ராடுக்கு கண்டிப்பாக போகணும். வெளிநாட்டு பயணம் மிக மிக உயர்ந்தது உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3க்கு உரியவன் உங்கள் வீட்டில் இருக்காருன்னு. 3ங்கிறது குறுகிய பயணம்,
3ங்கிறது கம்மி தான். பட் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் வந்து உங்களுடைய ராசியில் உச்சத்தில் இருக்கார். அப்போ என்ன நட்சத்திரம் இருக்காது? கார்த்திகை, மிருகசீரிஷம், ரோகிணி. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கார்த்திகை முருகப்பெருமானை கும்பிடுங்க. முருகப்பெருமானை நல்லா சுபிட்சமாக கும்பிடுங்க. நல்ல வேண்டுதல் பண்ணுங்கள். ஏற்கனவே இப்போ மாசி பங்குனியில் வந்து மிக அற்புதமாக இருக்கும். சித்திரை வரையுமே உங்களுக்கு ஒரு அம்பாள் வழிபாடு நிறையவே இருக்கும். அதுக்கடுத்தது ரோகிணி அம்பாள். ஒரு முறையாவது திருவனைக்கல் போயிட்டு வாங்க ரோகிணி நட்சத்திரக்காரவங்க. கார்த்திகை நட்சத்திரம் முருகன் கோவில் எல்லா கோயிலுக்குமே நீங்கள் போகலாம். முருகனுடைய எல்லா கோயிலுக்கும் போகலாம். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு முறை சிதம்பரம் போயிட்டு வாங்க. சிதம்பரம் போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற காளி, தில்லை காளியை கும்பிடுங்க. தில்லைக்காளி, எல்லைக்காளின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். அதை கும்பிடுங்க. அதை விட எல்லா சிறப்பும் பெற்றது ஒரு காரியத்தை சித்தி பெற வைப்பது, ஒரு காரியத்தை வெற்றி பெற வைப்பது, ஒரு காரியத்தை ஜெயிக்க வைப்பது, ஒரு காரியத்தை ஜெயத்தை கொடுப்பது, ஒரு காரியத்தை தங்கு தடையின்றி முன்னின்று நடத்துவது காரிய சித்தி மாலை. விநாயகருடைய காரிய சித்தி மாலை. விநாயகருடைய காரிய சித்தி மாலைன்னே தலைப்பு இருக்கும். நீங்கள் கூகுளில் தான் எடுக்கணும், யூடியூப்பில் எடுக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு படிச்சுட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பானதாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நிச்சயமாக இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.